மறந்துவிட்ட பாரம்பரியமான ஆரோக்கியமான உடலுக்கு நல்ல தெம்ப கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு அடுப்பே தேவையில்லை, ரொம்ப சுலபமா செய்து முடிச்சிடலாம். இது ஒரு மாலை நேர ஸ்நாக்ஸ் ரெசிபியாவோ இல்லைன்னா ஒரு காலை நேர உணவாவோ சாப்பிடலாம். அவ்வளோ தெம்ப கொடுக்கும் உடம்புக்கு இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். சிகப்பு அவலுக்கு பதிலா வெள்ளை அவல் கூட பயன்படுத்திக்கலாம். சிகப்பு அவல்ல இது தட்ட அவல். இப்ப இந்த அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊரெல்லாம் எதுவும் வைக்காதீங்க, உடனே அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்ப அந்த அவல் தண்ணியை ஊத்தணும் இல்லையா, உடனே அந்த தண்ணியை இழுத்துருக்கும். அந்த தண்ணியே இந்த அவல் ஊறுறதுக்கு போதுமானதா இருக்கும். இப்ப இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருவோம். அந்த அவல் நல்லா ஊறி வரும். இதுவே கொஞ்சம் திக்கான அவலா இருக்கும் பாருங்க. இது பூ அவல். கொஞ்சம் திக்கான அவலா இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிருங்க, நல்லா ஊறி வர ஆரம்பிக்கும். சில பேர் அவலை தண்ணி ஊற்றி ஊற வைக்காம அப்படியே சக்கரை, நாட்டு சக்கரை சேர்த்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவல் சாப்பிடும்போது தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வராது. அடுத்ததான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த நாள் முழுவதுமே நம்மளுக்கு புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் எந்த கப்பால அவல் அளந்தீங்களோ அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துக்குங்க. சரிக்கு சமமா தேங்காய் துருகள் சேர்த்தாதான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்ததான் அரை கப்ல இருந்து 1/4 கப் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்றவாறு நீங்க பொடித்த வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு இதுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பொடித்த வெல்லம் தான் சேர்த்திருக்கேன். கருப்பட்டி கூட நீங்க பொடிச்சிட்டு பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு சின்ன துளி உப்பு சேர்க்கறதா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், ஒரு இன்ஸ்டன்டான சுவையான ஆரோக்கியமான பாரம்பரியமான சத்தான அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுல ஒரு மெயின் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவலும் தேங்காய் பூவும் ஈக்குவல் ரேஷியோல சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு சத்தை கொடுக்கும், நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அந்த நாளுக்கு தேவையான சத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா இப்ப விளையாடுற பசங்களுக்கு நிறைய எண்ணெயில பொரிச்ச உணவுகளை தான் அதிகமா நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி அவல், தேங்காய் பூ, வெல்லம், சுக்கு பொடி இதெல்லாம் கலந்து கொடுத்து பாருங்க. அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். அதே சமயத்துல செரிமான பிரச்சனை, உடல் எடை அதிகரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இது எல்லாருமே சாப்பிடலாம். டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். சாப்பிட சாப்பிட நல்ல பூ போல உள்ள இறங்கும். முக்கியமா இதுல நம்ம சுக்கு சேர்த்திருக்கோம். அந்த சுக்கு பொடி பாத்தீங்கன்னா தேங்காய் சேர்க்கறதுனால சில பேருக்கு அந்த நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், செரிமான பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே சீர் செய்யும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.